பட்டிமன்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே எல்லா உள்ளங்களையும் சேர்த்து சொல்லுகின்றேன், தனிப்படவாக சொல்லவில்லை. எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இன்றைய நாளிலே இந்த பட்டிமன்றம் செய்ய முற்பட்டோம். சென்ற வருடம் முதலாவது தடவையாக செய்திருந்தோம். இந்த பட்டிமன்றம் வெளிநாடுகளில், அதாவது புலம்பெயர்ந்து வருகின்ற நாடுகளில் அழிந்து கொண்டு செல்கின்றது, இல்லாமலேயே போகின்றது என்றொரு எண்ணத்தினால் தான் இதை நாங்கள் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கோ சந்ததிகளுக்கோ அதை எடுத்து செல்ல வேண்டும். இது கட்டாயமோ என்று கூட நீங்கள் நினைக்கலாம். உண்மையில் இது முக்கியமானது ஒரு விடயம்தான். அதாவது இந்த விவாத மேடை என்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் வயதாலே வளர்ந்தவர்கள் முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் நிறைய விடயங்களில் தெளிவுகள் இல்லை. இப்பவுமே குழந்தை பிள்ளைகள் போல் சண்டையிடுவது இன்னமும் இருக்கின்றது. அதை யாருமே நாங்கள் ஒத்துக்கொள்ள மனம் விடுவதில்லை, ஒத்துக்கொள்வதில்லை. எனவேதான் இந்த இப்படியான சந்தர்ப்பங்களில் பொங்கலாக இருக்கட்டும், சரஸ்வதி பூஜையாக இருக்கட்டும், மொழி விழாவாக இருக்கட்டும், அல்லது ஒரு கலாச்சார விழாவாக இருக்கட்டும், அப்படியான தருணங்களில் எல்லாம் எங்கள் தமிழ் மக்கள் யாராக இருந்தாலும் சரி, மத வேறுபாடு இன்றி நாங்கள் தமிழர்கள் என்ற ரீதியில் நாங்கள் முன்னேற வேண்டும். எங்கள் பிள்ளைகளை முன்னேற்ற வேண்டும். எங்களை கலாச்சாரங்கள் சம்பிரதாயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். எங்கள் வாய் மொழியாக எங்கள் தமிழ் வார்த்தைகளை அறுத்து உறுத்து விளக்கம் தெரிந்து பேச வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை எடுத்துக் கொள்கின்றோம். இதை பற்றி சொல்லாமல் விஷயத்தை வருவோம். இன்றைய தலைப்பு, நாங்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு வைத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், குடும்பத்தை அழகாக எடுத்து செல்வது ஆண்களா பெண்களா? உங்க வீட்டிற்கு உங்களுக்கு இந்த வார்த்தைக்கும் இந்த சொல்றதுக்கும் குழப்பமாக இருக்கும். இறுதியில் பார்ப்போம் எது சரியாக இருக்கும், எது முடிவாக இருக்கும். இதுக்கு வாதிட வருகின்றார்கள். பெண்கள் தரப்பில் இந்த குடும்பத்தை அழகாக எடுத்து செல்வது பெண்கள் தான் என்று அடித்துக் கொள்ள வருகின்றார்கள். ரூபதி அருட்பிரகாசம் அவர்கள், ஜெயினா ராஜசிங்கம் அவர்கள், சுனிதா சுதாகரன் அவர்கள், இவர்கள் மூலமே பெண்களுக்காக வாதிட வந்திருக்கின்றார்கள். இதற்கு எதிராக பாருங்கள், ஆண்கள் தான் குடும்பத்தை எடுத்து செல்வதில் அழகு என்று சொல்லி, அழகாக எடுத்து செல்கிறார்கள் என்று சொல்லி சூரியகுமார் ஆசீர்வாதம் அவர்கள், அடுத்தது மேனகா காண்டீபன், அடுத்தது அருள்நந்தினி பிரதீபன். இவர்கள் அனைவருமே, அதாவது பெண்கள் பக்கத்துக்கு 3 பேரும், ஆண்கள் பக்கத்துக்கு 3 பேரும், சரியான போட்டி. பார்ப்போம் யார் இதில் ஜெயிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக பெண்கள் தரப்பிலிருந்து ரூபதி அருட்பிரகாசம் அவர்கள், பெண்கள் தான் குடும்பத்தை அழகாக எடுத்து செல்கின்றார்கள் என்று சொல்லி வாதிட வருகின்றார். விழாவை கண்டு கழிப்பதற்காக வருகை தந்த தமிழ் கற்றை கொண்ட அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது நல் வணக்கம். குடும்பத்தை அழகாக கொண்டு போவது பெண்கள் தான் என்ற அணியில் பேச வந்துள்ளேன். எனது நண்பர் அவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தையும், எனது எதிர்காலத்து அணிகளுக்கும் வணக்கத்தையும், எனது அணியில் பேச வந்திருப்பவர்களுக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தை
அழகாக கொண்டு போவது பெண்கள் தான். மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற பெண்ணின் பெரும் பேராய் கவி பாடினார் தேசிய விநாயகம் பிள்ளை. பெண்களின் பங்களிப்பு குடும்பத்தில் மட்டுமல்ல, சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் பெண்களின் பங்களிப்பு மிக மகத்துவமானது. அவள் ஒரு குடும்ப விளக்காக காணப்படுகிறாள். நடுவர் அவர்களே, குடும்பத்திற்கு வீட்டுக்கு விளக்கேற்ற மகாலட்சுமி வந்துவிட்டாள் என்ற பாராட்டையும் தட்டி செல்கிறாள் என்றால் அது ஒரு பெண்ணாக பார்க்கப்படுகிறது எமது சமூகத்தில். அவள் பிறந்த வீட்டிலிருந்தே தனது பக்குவத்தை கற்றுக்கொள்கிறாள். தனது தம்பி, தங்கை, அக்கா, அண்ணா என்ற பாசம், அன்பு, ஆதரவு அவர்களை வழிநடத்துவது ஒரு பெண்ணாகத்தான் பொறுப்பாக உணரப்படுகிறார்கள் என பெற்றோருக்கு இசைந்து அவர்களுக்கு உறுதியாகவும் கை கொடுத்து வாழ தொடங்குகிறார். கல்வியை தனது தம்பி, தங்கை கற்றுக் கொடுக்க தனது நேரங்களை, முக்கியத்துவத்தை கொடுக்கிறாள் என்றால் அது ஒரு பெண் பிள்ளையாக சிறந்து விளங்குகிறாள் என்றால் நடவதை அந்த பெண் பிள்ளைக்கு தான் அந்த சிறப்பு உண்டாகிறது. போகும்போது அவள் ஒரு மங்கள விளக்கை ஏற்றி ஒரு தாயாக மாற்றம் அடைகிறாள். தனது கணவரையும் கணவரின் சொந்தங்களிடம் இசைந்து அரவணைத்து அன்பு பாசம் என்ற மகத்துவத்தை காட்டத் தொடங்குகிறாள். குடும்பத்திலே பல சுமைகளை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக தனது கணவருக்காக வாழ்வை சில சௌக்கியங்களை விட்டு கொடுத்து தனது குடும்பத்துக்காக வாழ தொடங்குகிறார். அதிகமான ஆண்கள் தங்கள் நேரங்களை குடும்பத்துக்காக செலவழிப்பது இல்லை என்றுதான் கூற வேண்டும். அணியர்களை ஆண்களுக்காக பேச வந்திருப்பவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெண்கள் தானே. அவர்கள் 10 மாதம் சுமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து பேணி வளர்ப்பது என்பது ஒரு ஆண் மகனால் முடியாது. ஒரு பெண் என்பவள் தனது குடும்பத்தை அக்கறை இல்லாமல் பராமரித்துக் கொள்வதற்கு கவனப்படுத்தாவிட்டால் அந்த குடும்பங்கள் சீரற்ற நிலையில் சிதைக்கப்பட்டு போகிறது. இந்த சமுதாயத்தில் ஒரு ஆணால் அவற்றை சரிப்படுத்த போக முடியாது. ஆண்களிடம் பொறுமை இல்லை, பொறுமை காணப்படுவது குறைவாக இருக்கிறது. சில ஆண்களிடம் பக்குவம் அற்றதாக காணப்படுகிறது. அதனால் தான் ஆண்கள் குடும்பங்களுக்கு பங்களிப்பது குறைவாக காணப்படுகிறது. எமது சமுதாயத்தில் பெண்கள் தான் குடும்பத்தை கொண்டு செல்கிறாள் என்ற பெண் தான் கொண்டு செல்வார் என்று இந்த வாதத்தை எதிரணிக்காரர்களுக்கும் நடுவர்களுக்கும் முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி ரூபதி அருட்பிரகாசம் அவர்களுக்கு. ஆசீர்வாதம் அதுக்கு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். உங்கள் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து வாசகங்களை வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, என் பேச்சு பல பிழைகளை கண்டுபிடித்து சரியாக கதைப்பதை பிழையாக கண்டுபிடித்து அந்த பிழையிலும் அவர்கள் தான் சரியாக சொல்கிறார்கள் என்று வாழ வந்திருக்கும் என் எதிர் அணியினருக்கும் என் மனமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயம் நான் எடுக்கப்பட்ட விடயம் என்னவென்றால், குடும்பத்தை அழகாக நடத்தி செல்வது ஆண்களா பெண்களா? இதுதான் தலையங்கம். நான் பெண்கள் இல்லை என்று கூறவில்லை. பெண்கள் சென்றார்கள், செய்கிறார்கள். என்னை பெற்றதும் தாய்தான், என்னோடு பிறந்தவர்களும் தாய்தான், என் நன்றின் தாய் மனைவியின் தாய்தான். நான் அவர்களை குறையாக சொல்லவில்லை. சற்று
செல்கிறார்கள் ஆண்கள் என்று வாதாட வந்திருக்கின்றேன் உங்கள் முன். இது மட்டும்தான் யாரும் என்னை குறையாக என்னவென்றால், அதாவது எதிரணியினர் இப்பொழுது பேசிவிட்டு சென்ற மதிப்புக்குரிய ரூபதியா அம்மா அவர்கள் கூறியிருந்தார், உணவு விளக்கு அவர் கணக்கு விளக்குகள் பூந்த வீட்டிற்கு சொல்லிதான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். என்னன்னு சொன்னால், நாங்கள் என்ன கடவுள இருக்கா, நாங்கள் என்ன கடவுள் வாசிக்கிறோம் இல்லை, நாங்களும் அந்த வீட்டுக்கு போய் மருமகன் மகனாகத்தான் செயல்படுகின்றோம். ஒரு வீட்டுக்கு சென்று மருமகனாக இல்லை மகனாகத்தான் செயல்படுகின்றோம். அதே சமயம் இன்று என்னவென்றால், நீங்கள் சரியாக உற்று பாருங்கள், சொற்றை உற்று பாருங்கள். இங்கு பெண்கள் எல்லோரும் வேலைக்கு செல்லவழிக்கின்றதுனால், அதாவது வேலை என்ற ஒரு இடத்துக்கு செல்லவழிக்கின்றதுனால் சற்று குடும்பத்தை கவனிப்பது குறைவாகத்தான் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நண்பர்களே, என்ன சொல்கிறீர்கள்? உண்மைதான். பெண்கள் உண்மையிலே வேலைக்கு செல்வதால் பூரணமாக தன் கடமையை செய்து முடிக்க முடியாமல் இருக்கிறதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். உண்மை. நன்றி. அது மட்டுமல்ல, நீங்கள் இன்று என் அணியில் நீங்கள் வந்திருக்கார்கள், 2 பெண்கள் கூட வந்திருக்கார்கள். அதாவது ஆண்கள் சிறந்த பணியாக கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்வதற்கு 2 பெண்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்கள் தான் சற்று கூடுதலாக கவனம் செலுத்துகிறார். சிறந்த ஒரு உதாரணம் கூறுகின்றேன். அதாவது இந்த என்னுடைய அனுபவத்தில் கூறுகின்றேன். இந்த பாடசாலைக்கு படிப்பித்தாரை, அதாவது கலைவாணி பாடசாலைக்கு படிப்பித்துக் கொடுப்பதற்கு என்னுடைய மனைவியாரை அனுப்பி வைத்தேன். நானாகத்தான் அனுப்பி வைத்தேன். அவர் ஓமன் சொல்லி இங்கே வந்து படிப்பித்துக் கொடுத்திருந்தார். அதே சமயம் வேறு கிடைத்திருந்தது, அதாவது பிழை கிடைத்திருந்தது. கிடைத்து ஒரு 30 நாட்கள் பிந்திய பின்பு என்னிடம் கேட்டிருந்த டீச்சர், வைல்ட டீச்சர், அது மட்டும் இல்லை சுரேஷனாக இருந்த, எப்பொழுது உன்னுடைய மனைவி திரும்ப அவர்கள் படிப்பித்துக் கொடுத்திருக்கேன். நான் கூறினேன், வெகு சீக்கிரம் அந்த வியாழக்கிழமை 31 முடிந்த அடுத்த நாள் என்னோட மனைவிடம் கேட்டேன். ஆமா இல்லையா, என்னோட பிள்ளைகள் கண்டுபிடித்து விட்டு கேட்க போகும் மனைவி என்கிறார்கள். இதை பிள்ளைகளை கண்டுபிடித்து விட்டு நீங்கள் பிள்ளைகள் கேட்பீர்கள், அதுக்கு தெரியும். ஆனால் நான் பின்னிட்டு இருக்க மாட்டேன். ஏனென்றால் ஆண்கள் படும் வேதனையும் கஷ்டமும் நான் 31 முடிந்த அடுத்த நாள் என்னுடைய பிள்ளையை நான் வேண்டிவிட்டு மூத்த பிள்ளையை வேண்டிவிட்டு அதாவது நீங்கள் போய் படித்துக் கொள்ளலாம். ஆமா இல்லை, உடனே கூறுங்கள். நான் கூறுவது பிள்ளையாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது 31 முடிந்த அடுத்த நாள் என்னுடைய மனைவி அனுப்பேன் படிப்பதற்கு. ஏன் தமிழ் பாடசாலையில் படித்துக் கொடுக்க வேண்டும். நான் இல்லை என்று சொன்னால் எப்படி கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள். நான் இல்லை, உங்களால் போக முடியாது. எப்படி உங்களால் கூற முடியும்? கூறவே ஏறாது. ஏனென்றால் நான் கூறினேன், நீங்கள் செல்லுங்கள் படிக்கிறதுக்கு, நான் பிள்ளையை பார்க்கின்றேன். அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 9 வருடத்திற்கு என்னுடைய மனைவி போய் கொண்டிருக்கிறார். அதுக்கு முழுக்க காரணமாக இருப்பது நான் ஆண்கள் தான். எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லா ஆண்களுக்கும் எப்படி ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? உண்மையை தான் சொல்லுகின்றோம். நாங்கள் கேட்கவில்லை, நீங்கள் போங்க வேலைக்கு, எங்களுக்கு தாங்க கஷ்டப்பட்டு இல்லை. உங்களுக்கு தேவை ஒரு மினி தொப்பு. அந்த மினி தொப்பை தான் ஆரம்பித்து பிறகு கை சைட்டாக மாற்றி பிறகு போல் சைட்டாக மாற்றி அதற்கு பிறகு நாங்கள் செல்கின்றோம் வேலைக்கு. நாங்கள் செல்கின்றோம் வேலைக்கு. உங்களுக்கு நிகரானவர் நாங்கள் கூறவில்லை. நீங்கள் ஒரு மினி தொப்புக்கு போயிட்டு வாருங்கள், இங்கே கூறவில்லை. ஆனால் நீங்கள் நாங்கள் செல்கிறோம். அந்த இடத்தில் தான் சின்ன தவறு விடுகின்றது. காரணம், அன்றிலிருந்தே கூறப்படுகின்றது, ஒரு ஆண் மகன் கஷ்டப்பட்டு உழைத்து தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று பைபிளில் கூட கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் பெண் கஷ்டப்பட்டு பிள்ளை தன் மட்டும் அவர்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும். ஆனால் அன்றிலிருந்து கூறப்பட்டவர் நடக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களும் சற்றை கொண்டும் சேர்ந்து வேலைக்கு வர வேண்டும் என்று வந்து அதன் பின்பு இப்பொழுது நடக்கிறது. பிள்ளைகளை கவனிக்க சற்று தவறுகிறார்கள். அவர்களை பிழை சொல்லவில்லை, காலத்தின் கட்டாயம். ஆமாம் அவர்களை உண்மைதான் கட்டாயம். ஆனால் அவர்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கிடைக்கிறதை ஒட்டி நாங்கள் சமாளிப்போம் என்று நினைத்தால் பணம் மட்டும் இல்லை வாழ்க்கை. கிடைக்கிறதோடு சந்தோஷமாக நோய் நொடியின்றி வாழ்வதுதான். பார்ப்போம், குழந்தை பார்ப்போம். வேறு சொல்லி சொன்னால் அவர்கள் சண்டைக்கே வருகின்றார்கள் பெண்கள். நாங்கள் வேலைக்கு போகாமல் எடுத்துக்கொண்டபடியும் சற்று
சிறந்து நடப்பது சற்று மேலாக நடந்து கொள்கிறார்கள் ஆண்கள் இந்த குடும்பத்தை. அதாவது இந்த நாடகத்தில் பாருங்கள், சற்று முன்னுக்கு நடந்த நாடகம் ஒன்று. அந்த நாடகத்தில் இன்னும் வந்து தான் தெரியும் எப்படி ஒரு நாடகம் இருக்கிறது. இதுவரை எனக்கு தெரியாது, மனைவி சொல்ல முடியாது, இல்லை கூறினார்கள். இது எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்து விட அதற்கு சாதகமாக அமைந்து விட்டார்கள். எப்படி சாதகமாக அமைந்து விட்டது பாருங்கள். அந்த மகன் பட்ட பாட்டு, அந்த மகன் பட்ட பாட்டை நீங்கள் பார்த்தீர்களா? உண்மையை சொல்லுங்கள். எந்த பக்கம் பார்ப்பது மகன்? அம்மாவின் பக்கம் பார்ப்பதா, இல்லை மனைவியின் பக்கம் பார்ப்பதா? இரண்டு பார்க்க கூடாது. பிள்ளைகளை கேட்டு பாருங்கள். நீங்கள் பிள்ளைகளை நல்லவர்களை பிள்ளைகளை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு யாரும் கடைக்கு செய்வது பிடிக்கும்? அப்பாவுடனா அம்மாவுடனா? உடனடியாக சொல்றாங்க அம்மாவுடன் தான். யாருடைய சமையல் பிடிக்கும்? அவர்கள் கிழமையில் 7 நாள் சமைக்கிறார்கள் இல்லையல்ல. ஆனால் நாங்கள் 2 நாள் சமைத்தால் கூட அந்த சமையல் தான் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இல்லையா? உண்மையை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். என்னுடைய டேஸ்ட் அப்படி. நாங்கள் அப்படித்தான் சமைத்து கொள்கிறோம். காரணம் பிள்ளைகளுக்கு நாங்கள் பிள்ளைகளை ஒரு வகுப்புக்கு, அதாவது நீச்சல் வகுப்புக்கு கொண்டு போவார்கள், இல்லை கலை வகுப்புக்கு கொண்டு போவார்கள். எங்கு செல்வது என்று சொன்னால் முதலாவதாக எங்களுடைய நேரத்திற்கு எங்களுக்கு கிடைக்கிற நீரை கொண்டு தான் நாங்கள் கொண்டு போக முடியும். அதை விட்டு இல்லை நான் போகிறேன் என்று சொன்னால் என்னுடைய மனைவியை நான் கூற முடியும். எப்படி பிள்ளையை நீங்கள் தனியாக கொண்டு போக வேண்டாம் என்று எப்படி கொண்டு போகிறீர்கள்? இந்த குளிருக்குள் எப்படி கொண்டு போக முடியாது. காரணம் என்ன? காரணம் இந்த குளிருக்கு எப்படியாவது கணவன் கொண்டு வந்தால் அந்த சின்ன பிள்ளையை மனையை வைத்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் சின்ன பிள்ளையை கொண்டு செல்ல முடியாது. அது சரியான கஷ்டம் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக நான் அடித்து கூறுகின்றேன். ஆண்கள் தான் இந்த குடும்பத்தை சிறந்த படியாக கொண்டு செல்வது. அது மட்டுமல்ல, இன்று ஒரு சற்று கொஞ்சம் ஒரு 5 நிமிடத்துக்கு முன்பு இன்று எங்களுடைய டீச்சர் டோரிஸ் டீச்சர் கிருபா டீச்சர் கூட்டிட்டு வருவாங்க. அவரோட பேர் பாரதி சூரியகுமார். அவர்களை கூட கூறினார் எப்படி அந்த அவருடைய கணவன் இடம் கொடுத்ததால் தான் அவர் அப்படியோட கிடைத்தது. ஆமா இல்லையா? வீரர்கள் நல்லவர்கள் எப்படி எல்லாம் பொத்தி வைத்திருந்ததை இப்பொழுது ஒரு 13 வருடம் தான் நீங்க வந்திருக்கிறேன். உங்களோட நினைவு நான் செயல்பட்டிருக்கிறேன். அதை தவிர நான் பார்வையாளர் உங்களுடைய கணவருடன் நான் ஒரு நல்ல நண்பனாக செயல்படுகிறேன். என்றாவது ஒரு நாள் நீங்க தனியாக இந்த பள்ளிக்கூடத்தை படிக்க வந்தாலும் சரி கூறுங்கள் பார்ப்போம். நீங்கள் உண்மைதான். அவர் சொல்லுவார், நான் வருத்தமாய் அவர் தனக்கு ஏதாவது சொல்லி கிரகணிச்சுட்டு இருந்தா கூட கிரகண்டவர் போயிட்டு வாங்க நான் சொல்றேன், நானும் கிரகண்டு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் தான் போயிட்டு வருவார் எனக்காகவே. அது உண்மைதான். எப்படி பகிர்ந்து சொல்ல முடியும்? என்ன எப்படி பகிர்ந்து சொல்ல முடியும்? ஆண்கள் வேதனை அது மட்டுமல்ல, இன்னும் பழைய இருக்கிறது என்னிடம் சொல்வதற்கு காரணம் புத்தகம் பாருங்கள். புத்தகமாகி வைக்கிறார்கள். எங்களை பற்றி உரை சொல்லி அவர்கள் சொல்வது சரி என்று சொல்லுங்கள். பாருங்களுடைய கைகளில் ஒவ்வொருத்தரும் புத்தகம் இல்லாமல் சொல்ல முடியுமாறு கேளுங்கள். எது ஆண்களை நீங்கள் கேளுங்கள். இந்த புத்தகமாக அடித்து வைத்து மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். என்னுடைய மனதில் உள்ளதை நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் மனப்பாடம் இல்லை. இவர்கள் மன புத்தகமாக புத்தகத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஓமா இல்லையா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, இன்றையும் சற்று நிமிடம் தான் இருக்கின்றது. எனக்கு கொண்டு நேரம், அதாவது என்னுடைய என்னவென்று சொன்னால் வீட்டில் ஒவ்வொரு நிமிடமும் பிள்ளைகளிடம் கேட்டாலும் அப்பா நீங்கள் இன்றைக்கு சமைத்து தாருங்களா? ஏன் உங்களுடைய சமையல் நல்ல ஆமா தாய்க்கு நல்லா இல்லைன்றத 7 நாள் தாய் சமைக்கின்றோம். அந்த 2 நாள் நாங்கள் சமைக்கிறது பிறகு மிகவும் நல்ல பேசாக இருக்கின்றது. அது இல்லை என்றால் சற்று கேட்டு பாருங்கள். பயத்தில் அல்ல, யாரை பிடிக்கும் என்று கேட்டால் உடனே பிள்ளை என்ன செய்வார்? உடனே அம்மாவா? அப்பா அம்மா. ஆனா பின்பு செய்வார், அம்மா இல்லை நீங்கள் தான் அப்பா, உங்களை தான் எங்களுக்கு நாங்கள் படிக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் நடந்து கொண்ட எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள், நாங்கள் வேலையில் இருந்தால் கூட
இருக்கிறது. குலவிளக்கு அப்ப நாங்கள் என்ன களவிளக்க நாங்கள் களமா நாங்கள் செய்கிறோம் இல்லை. நாங்கள் உங்கள் வீட்டிற்கு வருகிறோம் ஒரு மகனாக மருமனாக இல்லை. அதை நீங்கள் சற்று ஒரு மனிதர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் என்னுடைய பேச்சில் பல பல விதமான பிழைகளை கண்டுபிடிக்க இருக்கிறார்கள். அது எனக்கு பிரச்சனை. என் மனதில் உள்ளதை உண்மையின் படி நான் சொல்லியிருக்கிறேன். நான் அடித்து கூறுகிறேன் ஆணித்தரமாக. இங்கே ஆண் தான் அந்த குடும்பத்தை மேலும் சிறப்பாக, அதாவது சிறப்பாக செல்வது ஆணும் பெண்ணும் தான் சிறப்பாக கொண்டு செல்கிற குடும்பத்தை எந்த வித மாற்றம் இல்லை. என்னை பெற்றவளும் தாய் தான், என்னுடைய சகோதரியின் தாய், என்னுடைய நண்பர்களுடைய பிள்ளைகள் பெண்கள் தான். நான் குடும்பத்தில் தான் கலைக்க வரவில்லை, நான் அங்காலே கலைக்க வரவில்லை, குடும்பத்தை தான். அதாவது சற்று தூரத்து பாருங்கள், உடனே கூறுவார்கள் நாங்கள் சமைக்க நாங்கள் 10 நாள் சமைக்கிற சாப்பாடுகள் 2 நாள் சமைத்து விடுகிறோம். அப்படி இல்லை, 2 நாள் சமைத்து விடுவது உண்மைதான். ஆனால் நாங்கள் நல்ல டேஸ்டாகவும் அது வேற 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 லெவல்ல செய்கின்றோம். அது ஆண்களுக்கு தான் தெரியும். ஆமா இல்லை ஆண்களே நீங்கள் கூறுங்கள், ஆண்களுக்கு தான் தெரியும். அது மட்டுமா? கடைசியாக அவர் ஒரு வருஷம் கூறியிருந்தார். எதிரீங்க ஒரு வசனம், அதாவது நாங்கள் 10 மாதம் கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றோம். உண்மை, நீங்கள் 10 மாதம் தான் பெற்றீர்கள். ஆனால் நாங்கள் 10 வருஷமாக எங்கள் மனதில் போட்டோம். ஒவ்வொரு அது ஆண்கள் தான். எங்கிருந்தாலும் அது ஆண்கள் தான். அதாவது என்னுடைய நேரம் முடிகின்றது. நான் மீண்டும் ஒருவரை சொன்னேன், அடித்து கூறுகிறேன். இந்த குடும்பத்துக்காக மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் கண்ணீர் சிந்தி, அதாவது குடும்பத்தை பற்றிய பின்னோக்கோடு செயல்பட்டு சிறந்த ஒரு படி மேலே திகழ்கின்றவர் ஆண் 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 என்று உங்களிடம் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி சூரியகுமார் ஆசீர்வாதம். அவர்கள் பேசியது எல்லா ஆண்கள் நெஞ்சத்தையும் சந்தோஷப்படுத்தியது என்றுதான் நினைக்கின்றேன். பாப்போம் தொடர்ந்து அவருக்கு எதிராக பேச வருகின்ற மாணவி ஜெயினா ராஜசிங்கம் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார். 11ஆம் ஆண்டு தமிழ். அவர்கள் இந்த குடும்பத்தை கொண்டு செல்வது, ஆண்கள் அழகாக கொண்டு செல்வது, பெண்கள் என்ற தரப்பில் பிள்ளை பேச வந்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் என் அணியினருக்கும் எதிரணியில் பேச வந்திருப்பவர்களுக்கும் நல்ல சீரை கூட வந்திருக்கும் நட்பவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னவென்றால் குடும்பத்தை அழகாக கொண்டு செல்வது ஆண்களா பெண்களா? இதை நான் பெண்கள் தான் என்று பேச வந்துள்ளேன். நடுவர்களே, குடும்பத்தை கொண்டு செல்வது என்னமோ ஆண்கள் தான், ஆனால் குடும்பத்தை அழகாக கொண்டு செல்வது பெண்கள் தான். பொறுமை பக்குவம் ஆண்களுக்கு இல்லை. நடுவர்களே, இங்கு பேச வந்திருக்கும் பெரியவர்களின் வயதோ அனுபவமோ எனக்கு இல்லை. இருந்தும் அறிவுக்கு ஏற்றிய சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். எதிராளியில் இருந்து சூரிய மாமாவுக்கு சொன்னவர் பிள்ளைகளுக்கு அப்பாதான் ரொம்ப பிடிக்கும் என்று. ஆனால் ஏன் தெரியுமா நடுவர்களே? அப்பா எதிர்த்தாலும் வாங்கி கொடுத்து விடுவார், பின்னோடலாம் யோசிக்க மாட்டார். ஆனால் தாய் அப்படி இல்லை. ஒன்றுக்கு 10 தடவைக்கு மேல் யோசித்துதான் முடிவெடுப்பார். இதில் என்ன தெரிகிறது நடுவர்களே? இப்போது நாங்கள் புதிதாக ஒரு காரை வாங்கினால் அதற்குள்ளே ஒரு கருவி வைத்திருக்கிறார்கள். வழிகாட்டு கருவி, நவி என்று ஜெர்மனியில் சொல்வார்கள். அதுபோல்தான் பெண்கள் நடுவர்களே. ஆண்கள் வெறும் சாரதிக்கு மட்டும்தான். அங்கே வழிகாட்டியாக இருந்து வளம் திரும்பி இடம் திரும்பி நேராக போயெல்லாம் சொல்லி ஆண்கள் அந்த இலக்கை அடையும் வரை வழிகாட்டியாக இருந்தது பெண்கள் தான். இல்லாதவர்கள் ஆண்கள் வழிகாட்டி விடுவார்கள் நடுவர்களே. ஆனால் அதுக்கு மேல சிறப்பு செய்வார்கள். ஆனால் பெண்கள் கையில் இருப்பதை வைத்து காலத்தை ஓட்டுவார்கள். ஒரு 3 நாட்கள் அம்மாவுக்கு உறவு முடியவில்லை என்றால் அப்பாதான் வீட்டை பார்க்க வேண்டும். ஒரு நாளுக்காக ஓடும், ஆனால் அடுத்த நாள் அடுப்புல போடப்படுகிறார்கள். சாப்பாடு கிடைக்கும், ஆனால் வெளியில் கடையில் அந்த மெக்னெல்லாம் 4வது நாள் வீடு போர்க்களம் காட்சி அளிக்கிறார்கள். இவ்வளவு ஏன் வீட்டில் ஒரு பொருளை காணவில்லை என்றால் பொருளைகளுக்கு முன் அம்மாவிடம் கேட்பார்கள். தினமும் வீட்டில் அம்மாதான் சமைப்பார்கள். எப்பயாவது ஒரு நாள் மட்டும்தான் அப்பா சமைப்பார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு அப்பா சமைப்பதா ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அம்மா 3 நாட்கள் சமைத்து வைத்த சாமான்களை எல்லாம் போட்டு அப்பா ஒரு நாள் சமைக்கிறார்.
அரவணைப்பும் அன்பும் இருந்தால்தான் மிச்சது நடக்கும் என்றது போக போக அப்படியும் பார்ப்போம். சிறப்பாகவே மாணவியாக இருந்தாலும் அதை எப்படி இப்படித்தான் என்றதை வடிவாக இந்த போட்டியில் விவாதித்திருக்கின்றார். இவரை எதிர்த்து வருகின்றார் விவாதிக்கிறதுக்கு அருள் நந்தினி பிரதீபன் அவர்கள். பாபம் அவர் என்ன சொல்லுகின்றார்? இந்த பொங்கல் விழாவை காண வந்திருக்கும் என் தாய்நாட்டு மக்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றம் நல்லா தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் நடுவர்களுக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று சார்பாக பேச வந்திருக்கும் எனது சகோதரி சகோதரர்களுக்கும் எதிர்ப்பு சார்பாக வாதாட வந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு குடும்பத்தை அழகாக எடுத்துச் செல்வது ஆணா பெண்ணா. அதைவிட முதல் முக்கியம், ஒரு ஆணாலையும் ஒரு பெண்ணாலையும் எதை எடுத்துச் செல்ல முடியும், ஒரு குடும்பம் எதை கொண்டு நோக்க முடியும். ஒரு குடும்பம் என்றது ஒரு நாள் வாழ்வில்லை, எங்களுடைய ஒரு வாழ்வு முடிய மட்டுக்கும் ஒரு குடும்பத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஒரு நாள்ல முடிகிறது இல்லை. நீங்க சொல்லுமா போல ஒரு நாள் சமைச்சு ஒரு நாள் கணவரை பார்த்து முடிகிறது இல்லை ஒரு வாழ்க்கை. கடைசி மட்டுக்கும், அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு அல்லது பிள்ளைகளுக்கு தனது பெற்றோருக்கு சேர்த்துத்தான் ஒரு கணவன் வாழ வேண்டும். அதாவது ஒரு ஆண் அவர் எடுக்கிற தெளிவான முடிவுகளை தான் அவர்களோட சமுதாயம் அடங்கியிருக்கு. அதாவது முதலாவது முக்கியம் ஒரு ஆணுக்கு அன்பு பாசம், இரண்டாவது அரவணைப்பு, மூன்றாவது விட்டு கொடுப்பு, நான்காவது மிக மிக முக்கியமானது தியாகம். இதையெல்லாம் அதிகம் யாரிடம் காணப்படுகிறது. அதாவது இது பெண்களிடம் இல்லை என்றல்ல, ஆனால் அதிகம் யாரிடம் காணப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்களிடம் தான். அதாவது ஒரு பெண்ணை போல ஒரு ஆணுக்கு அன்பு பாசம் வெளியே காட்ட தெரியாது. ஆனால் அவருக்கு எவ்வளவு அன்பு பாசம் இருந்தால் அவர் தனது மனைவிக்காகவோ தனது பிள்ளைகளுக்காகவோ தனது பெற்றோருக்காகவோ அவர் காலம் குழந்தைகளிலிருந்து இரவு மட்டுக்கும் தன்னால் இயலாத முடியாது கூடி தன்னால் இருக்கும் சொட்ட ரத்தத்தை உடைந்து அந்த குடும்பத்தாக உழைக்கின்ற தனக்காக அவர் உழைக்கின்றதில்லை. அவர் உழைக்கிற அந்த காசு அவர்கள் போஷக்காரராக போல அல்லது அவர் ஒரு வில்லாவாக போல அல்லது போஷக்கார வாங்கினா கூடி அவர் தண்ணி வாங்க போஷக்கார போப்பாரு அல்லது அவர் பங்களா வாங்கினா தண்ணி வாங்க பங்களா வாங்க போல இல்லையே. அவர் கார் பார்க்கும் போது இது என் மனைவி இதற்காக நான் கூட்டிட்டு போகணும். ஒரு வீடு வாங்கினால் என் மனைவி என் பிள்ளைகளை என் பெற்றோரை எங்க வீட்டுல நான் நிறுத்தி காட்டணும். அதாவது நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட தன்னோட மகவாவுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் தான் உழைச்சு தியாகம் செய்து அவர் தான் உழைச்ச காசு அது வாங்கிய ஒரு சிந்தனையோடு தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தார். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஆறாவது உங்கள் கணவனுக்கு ஒரு தலைவலி வந்தாலும் ஒரு காய்ச்சல் வந்தாலும் நீங்கள் ஒரு தலைவலிக்கு எப்படியாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது ஒரு கிராமத்துக்கோ கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்லை. ஆனால் ஒரு பொம்பளைக்கு ஒரு தலைவலி வந்தாலோ அல்லது ஒரு கால்வலி உடைஞ்சிருந்தாலோ ஒரு கணவன் தான் கூட்டிட்டு போவார், பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட்டிட்டு போறது இல்லை. அப்ப இங்கேயே தெரியுது ஆறுக்கு பாசம் உண்டு, ஆறு அதிகமா பாக்கியம் உண்டு. உலகத்திலேயே ஒரு காடிலேயே குடிங்க காட்டீங்கன்னு சொன்னால் இந்த இயற்கையாலேயே சிங்கத்தை தான் தெரிவித்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சிங்கத்தால் தான் அந்த காட்டி நன்றாக ஒழுங்காக செல்லு கொள்ள முடியும் என்று. அதே மாதிரிதான் ஒரு மனித உருவத்தையும் ஒரு ஆணாகத்தான் ஒரு குடும்பத்தை அழகாக எடுத்து செல்ல முடியும் என்று ஒருமையாக கூறிக்கொள்கிறேன். இதுக்கு நான் சொல்லியிருந்தால் ஒரு பொம்பளையான இந்த உலகத்தை ஆள முடியும் என்று. ஒரு பிள்ளைகள், அதாவது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு தங்களோட வேலை இதை தேர்வு எடுக்கிறதுக்கு
யாரிடம் அவள் ஐடியா கேட்பீங்க? ஒரு நாள் அம்மாட்ட கேட்க மாட்டோம். ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கிறபடியா அவருக்கு பெருசா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பா வெளியில போறபடியால், அவர் வேலை செய்யறபடியால் அவர் நிறைய அடிபட்டிருப்பார் அந்த வாழ்க்கையில. எவ்வளவோ அவருக்கு தெரிய வந்திருக்கும். அப்ப உடனே போய் அப்பாட்ட தான் கேட்பீங்க, நான் என்னத்துக்கு தெரிஞ்சு எடுக்கிறது அப்பா, என்னென்ன முறையிற்கு படிக்கிறதுக்கு? ஏன்னா ஒரு முறை படிக்கல, நிறைய படிக்கிறது. நாங்க சின்னல இருந்து கொரிய படிக்கிறது அப்படி வளர்ந்த பெரிய படிப்புக்கு நாங்க போகலாம். அப்போ ஒரு முடிவை எடுக்கிறது கூடி ஒரு ஆண் தான் அந்த முடிவை எடுக்கிறார். பொதுவா சொல்லுவார்கள், ஜெர்மன் ஒரு பழமொழி இருக்குது, பொம்பளை குயிக்கா முடிவு எடுத்திருக்கான். ஆனா அந்த முடிவு குயிக்கில் எடுக்கிறது நல்ல முடிவா இருக்காது. ஒரு ஆண் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு 2 நாள் செயல் வேண்டும். ஆனா அவர் 2 நாள் எடுக்கிற முடிவு எப்பயுமே ஒரு நல்ல முடிவா தான் நம்ம வந்து சேர்ந்து சொல்லியது. இது ஜெர்மன்ல சொல்ற ஒரு பழமொழி உண்டு. அது என்னன்னு சொன்னால், ஒரு ஆணால் தான் நாளைய பற்றியும் யோசிக்க முடியும். ஒரு பொண்ணு வந்து இன்றைய மட்டும்தான் யோசிப்பா, இன்னைக்கு சமைக்கிறது, இன்னைக்கு படிக்கிறது, கொள்ளுங்கிறது. ஆனா ஒரு ஆண் தான் நாளைக்கும் நாங்கள் வாழ வேண்டும், நாளைக்கும் எங்களுக்கு என்ன தேவை என்றால் யோசிப்பார். அடுத்தது தியாகம். அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து காலங்க ஒரு அப்படியும் இருக்கிறது போல பார்க்கவும் பொறுத்திருந்த இன்னும் பொறுத்தவரை இருந்து என்னென்ன விஷயம் வருகின்றவர்கள் இவ்வளவு விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு ஒரு குடும்பத்தை நிச்சயமாக முதலாவதாக ஆனாலும் தான் எடுத்து சொல்லி கொள்ள முடியும் என்று என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி அருணாநிதி அவர்கள். ஆண்கள் தான் குடும்பத்தை அழகாக எடுத்து செல்கின்றார்கள் என்று, அவர்கள் பெண்களுக்காக உடலை தாங்கிக் கொள்கின்றார் என்று விளக்கமாக எடுத்து போயிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். இதையெல்லாம் எதிர்த்து சுதாகரன் என்ன சொல்ல வருகின்றார் பெண்கள் தரப்பில் இருந்து. மதிப்புக்குரிய நடுவர்களே, எதிரணியில் இருக்கிறவர்களே, எண்ணணியில் இருக்கிறவர்களே, சபையில் இருக்கிற அனைவருக்கும் சூரிய சொல்லுற கருத்தை பார்த்தா கொஞ்சம் சிரிப்பு தான் வருகிறது. நிறைய காரணங்கள் சொன்னேன். நீங்கள் போறது போறது பிள்ளைகளை அப்பாக்கள் தான் அழைத்து கொண்டு போகிறது. எத்தனை குடும்பங்களில் பெண்கள் இதை செய்கிறார்கள். பிள்ளைகளை வந்து அப்பாக்கள் தான், பிள்ளைகளுக்கு அப்பாக்களை தான் கூட பிடிக்க மாட்டேன். ஏன்னா கடையில் ஆரோக்கியமற்ற உணவுகளை வாங்கி கொடுக்கிற உணவை வீட்டில் ஆரோக்கியமான உணவை அன்போடு பாசத்தோடும் அம்மா தான் சமைத்து கொடுக்கிறார் என்பதை அவர் மறந்துட்டார் போல. அடுத்த நாள் சில கருத்துக்களை சொன்னார். சொத்துக்கள் வாங்குறது, கார் பண்ற, வீடுகள் பண்றது, வளங்கள் பண்றது எல்லாம் அப்பா தான் அந்த முன்னுரிமையை படுத்தி சொன்னார். ஏன் பெண்கள் கொடுக்கிற அந்த ஊக்கத்தினால் தான், சிக்கனமா சிலர்கள் செய்வதால் செய்ய முடியும் என்பதை அவர் மறந்துட்டார் போல. சரி, இப்பொழுது நான் என் கருத்துக்கு வருகிறேன். குடும்பத்தை அழகாக எடுத்து செல்வது பெண்கள் தான் என்பதை பற்றி பேச வந்திருக்கிறேன். பெண்கள் இல்லாவிட்டால் இந்த உலகமே இல்லை. மனிதர்கள் ஆனாலும், மிருகங்கள் ஆனாலும், பறவைகள், எந்த உயிரினங்கள் ஆனாலும் அம்மா இல்லாமல் பிறக்க முடியாது. அம்மா இல்லாமல் இந்த உலகத்தை காண முடியாது. நடுவர் அவர்களே, வள்ளுவர் சொல்லுகிறார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் கண்மகனை சான்றோன் எனக்கு கேட்டதா. பிள்ளைய 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து உண்ணாமல் உறங்காமல் தன்னோட உயிரையே பணியம் வைத்து இந்த மண்ணுக்கு இன்னொரு உயிராய் கொண்டு வந்து சேர்க்கிறதே இந்த அம்மாக்கு. ஒரு பெண் குழந்தையை வயிற்றில் சுமக்க ஆரம்பிக்கும் தருணத்தில் இருந்து அவள் உடலிலும் மனதிலும் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்வது அவளுக்கு பெரிய சவால். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் நிகழும். சாப்பிட சக்தி, மயக்கம் இப்படி இருக்கும் போது இந்த ஆண்களுக்கு பிறக்க போவது ஆனா இந்த பெண்களை தெரிந்து கொள்வது. ஆனால் குழந்தையை சுமக்கும் அந்த பெண்ணுக்கு இருக்கும் ஒரே ஒரு கவலை என்னவென, எந்த குறையும் இல்லாமல் என் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்பது. இப்படி 10 மாதங்கள் குழந்தைய வயிற்றில் சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் நிமிடம் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நடுவர்கள் அந்த மகிழ்ச்சியை விட மிகவும் மகிழ்ச்சியான தருணம் என்னவென்று, தன்னுடைய குழந்தையை அறிவுடையவர்கள் அறிவில் சிறந்தவன், அறநெறியில் சிறந்தவன் என மற்றவர்கள் பாராட்டும் போது அவளுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது.
தான் பெற்ற குழந்தையை முதலில் பார்த்த பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட அவ்வளவு பெரும் மகிழ்ச்சி அடைவாள் தாய் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அறிவு உணர்வும் எல்லாருக்கும் பொதுவானது. நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை மற்றவர்களால் புகழப்படும் போது தாயடையும் உவகை அளவே அல்லாதது. ஆதிராமிகம் சொல்லுகிறார், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும் என்று சொன்னால் அவை அனைத்துக்கும் என் தாய்க்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று. அப்படியான உடலை மட்டுமல்ல, உள்ளத்திற்கு காரணமாக இருப்பது தாய்தான். அடுத்ததாக பாரம்பரியம் என்ற வார்த்தை மிகவும் உயர்ந்தது. எல்லா பாரம்பரியத்திற்கும் அடித்தளம் மொழி. மொழியில் இருந்து இணைப்பதுதான் பாரம்பரியம். என்னுடைய மொழியினை எனக்கு அறிமுகப்படுத்தியது எனது தாய் தானே. அதனாலே நானே தாய்மொழி என்கிறோம். என் மொழியிலேயே என் தாய் சொல்லித் தந்த பாரம்பரியங்கள் ஏராளம். காலம் மாறலாம், சூழல் மாறலாம், சமூக அமைப்புகள் மாறலாம். ஆனால் ஒருபோதும் பாரம்பரியத்தை விடக்கூடிய இடத்தில் பெண்கள் இல்லை. அதை கட்டி காக்கக்கூடிய வகையில் பெண்கள் மாத்திரமே தான் இருக்கிறார்கள். அதிகாலை எழும்பியது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை பெண்கள் இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை கணவனர், மாமியார், தாய், தந்தையர் சுற்றி இருக்க எல்லாருக்கும் பணிவிட செய்கிறார். சமையல், இதுல வர வீட்டு வேலை, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அடுக்கிக் கொண்டே போகலாம். பல பெண்கள் இதற்கிடையே வேலைக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை உபசரிப்பதிலும் ஆண்களை விட பெண்களே உயர்ந்தவர்கள். என் வீட்டுக்கு வரும் பிச்சைக்காரன் கூட அம்மா தாயே என்று அனுப்பி கொண்டு வருகிறார். அப்பா ஐயோ அம்மா கையாமுக்கு காடையாமுக்கு கஞ்சி காய்ச்சி தராயன் சாப்பிட அதை செய்தாங்க. பெண்களை போட்ட பழக்கம் பாடு பெரிய பாடு. அது பெண்களாக எங்களுக்கு முடியாமல் போனாலும் பிள்ளைகளையும் கணவரையும் வீட்டு சந்தோஷத்தை நினைத்து கூட்டி குறைத்து சமைத்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் கொஞ்ச நேரமாவது நாங்கள் படுத்து ஓய்வெடுக்கிறோம். நடுவர்களே, பொருளாதார விஷயங்களானாலும் அது போலதான் பொருளாதார விடயங்களானாலும் எந்த பெரிய பிரச்சனைகளானாலும் சிந்திச்சு செயற்பட்டு நல்ல முடிவுகள் எடுக்க பெண்களால் மட்டுமே முடியும். ஆண்களுக்கு கோபப்பட்டு சத்தம் போடத்தான் முடியும். பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக தீர்த்து குடும்ப மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் துணையாக நிற்பவர்கள் ஆண்களை விட பெண்களே. எனக்கு கூட எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். சிறப்பாகவே எதிர்வாதத்தை உரைத்து வந்திருக்கின்றார். பாப்போம் அவரை எதிர்த்து வாதிக்க வருகின்றார். மேனகா காண்டிபன் அவர்கள் என்ன சொல்கின்றார்? ஆண்கள் தரப்பிலிருந்து வருகின்றார். பார்ப்போம். இன்றைய பொங்கல் விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் முன்சர் கலை கலாச்சார விளையாட்டு கழகத்தினருக்கும் இங்கே இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், பெற்றோர்கள், பெரியோர்களுக்கும் தமிழ் கலைவாணி பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இப்பட்டிமன்றத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய தலைவர் அவர்களுக்கும் இப்பட்டிமன்றத்தில் பங்கேற்று பாராடி கொண்டிருக்கும் எந்தரப்பு அணியினருக்கும் எதிர்த்தரப்பு அணியினருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு பலமுறை இங்கு சொல்லிவிட்டார்கள். எனது உரையானது, எனது வாதமானது குடும்பத்தை அளவு எடுத்துச் செல்வது, பெரும் பங்களிப்பது ஆண்களே என்பதாகும். பொங்கலும் மதுவுமாக சிறிய பொங்கல் பானைகள் பெரிய ஒரு பூசணிக்காயை மூட வந்திருக்கிறார்கள் எனது எதிர்த்தரப்பு வாதிகள். குடும்பம் என்பது அன்பு, அரவணைப்பு, விட்டுக் கொடுப்பு, பொறுமை இவையெல்லாம் இணைந்த ஒரு பெரிய நீண்ட பயணமாகும். இந்த பயணத்தில் ஆணும் பெண்ணும் இணைந்து நாம் நிச்சயமாக பயணிக்க வேண்டும். எதிர்த்தரப்பு வாதிகள் கூறினார்கள், இவ்வுலகமானது பெண்கள் என்று அமைத்திருக்க முடியாது.
பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றனர். ஒரு ஆண் மகன் பிறக்கின்றான், ஆண்கள பிள்ளையா உள்ள பிள்ளையா எனக்கு பிறக்க போகுது என்று கேட்டுக்கொண்டிருப்பான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் ஒரு ஆண் மகன் பிறந்தால் தனக்கு சுமை குறைந்து விட போகிறது ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு வருகிறது. குடும்பத்திலே ஒரு ஆண் மகனை வளர்க்கும் போதே தாய் என்ன சொல்லுகிறார், நீ தான் உங்க தங்கச்சிக்கு சீதனம் கொடுக்கணும், உங்க தங்கச்சியாக கல்யாணம் பண்ணின பிறகுதான் நீ கல்யாணம் கட்ட வேண்டும் என்று சொல்லி குடும்பத்திலேயே ஆணை வந்து தனது சிறு பருவத்தில் இருந்து குடும்ப பண்பாடுகளாக வளர்ப்பது வந்து நிச்சயமாக அந்த தாயோ தந்தையோ ஒரு ஆண் மகனுக்கு தான் அதை கூறுகிறார்கள். ஒரு நாள் பெண்ணுக்கு சொல்வதில்லை, உன் தங்கச்சிக்கு நீ தான் சீதனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. பெண்ணானவள் ஒரு செல்ல பிள்ளையாகவே குடும்பத்தில் வளர்ந்தால் புகுந்த வீட்டுக்கு செல்லும் போதும் கூட அவள் உண்மையிலேயே தனது பிறந்த வீட்டில் உள்ள தான் வளர்த்ததை போல புகுந்த வீட்டில் வாழணும் என்ற எதிர்பார்ப்புடன் செல்கிறாள். அவ்வாறு அவள் செல்லும் போது அந்த எதிர்பார்ப்புகள் கிடைக்கப்பெறாத போது அவள் பலத்த பிரச்சனைகளை அங்கே எதிர்கொள்கின்றாள். அவளால் அதனை விட்டுக் கொடுத்து போக முடிவதில்லை. ஏனென்றால் அவள் தனது குடும்பத்தில் அவ்வாறு வளர்க்கப்படாதே அதற்குரிய காரணமாகும். எதிர்த்தரப்பு வாரியர்கள் கூறினார்கள், நவிகேஷன் அதாவது வழிகாட்டியாக பெண்கள் அமர்கிறார்கள் என்றும் ஆண்கள் ஒரு சாரதியாக தான் இருக்கிறார்கள் என்றும். நிச்சயமாக ஆண்கள் வழிகாட்டியாகவும் சாரதியாகவும் இருக்கிறார்கள். பெண்கள் என்ன செய்கிறார்கள், அப்போது இந்த பக்கம் போக அந்த பக்கம் போக ஒரு பெண்களை ஆண்களை திசை திருப்பி விடுகிறார்கள். நேராக போன மனிதனுக்கு எந்த பக்கம் போகிறது தெரியாமல் போகுது. இந்த பெண்கள் சொல்ற கதையால அவர்கள் குடும்பத்தை நேரடியாக எடுத்து செல்லும் போது இவர்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த வீட்டில் அது நடந்தது இந்த வீட்டில் இது நடந்தது சொல்றோம். ஒவ்வொரு குடும்பத்தில் மற்றவர்களை ஒப்பிட்டு கதைத்து அவர்களை திசை திருப்பி விடுவதனால் வீதிகளில் விபத்துகள் நடப்பது போல வீடுகளில் விபத்துகள் ஆரம்பிக்கின்றன. அதனால் பூகம்பமாக பிரச்சனைகள் வருவதற்கு நிச்சயமாக பெண்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். இருக்கப்பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் வள்ளுவ பெருந்தகைகள் அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். சான்றோன் என கேட்ட தாய். அப்பவும் திருவள்ளுவர் என்ன கூறியிருக்கின்றார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை, அதாவது ஒரு பெண்ணானவள் ஒரு மகன் பிறந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுகின்றாளோ அதை விட பல மடங்கு மிகதிகமாக சந்தோஷப்படுவாள். தன் மகன் ஒரு படிப்பிலோ ஒரு இடத்திலோ சிறந்து விளங்குபவனாக இருந்தால் நிச்சயமாக அது ஏன் என்று சொன்னால் அவன்